கண்கள் மெதுவாக மூடியிருக்கட்டும். உடல், கழுத்து, தலை நேர்கோட்டில் இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். பிராணனை அமைதிப்படுத்திக் கொள்ளவும். பிறகு மனதை அமைதிப்படுத்தவும். நம் தியானத்திற்கு முக்கியமான கருவி நம் மனம். அந்த மனம் தியானத்தில் ஈடுபட சில பாவனைகள், பண்புகள் நாம் அடைய வேண்டும். அந்த பண்புகளை அடையும் பொழுது மனம் அமைதியடையும். அதில் முதலாவது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். முதலில் நீக்கப்பட வேண்டிய குணம் வெறுப்பு, கோபம். இது 2ம் மனதில் இருக்கும் பொழுது மனம் தியானத்தில் ஈடுபட முடியாது. வெறுப்பு என்பது நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல பேரிடம் வியாபகாரம், சம்பந்தம், சந்திப்புகள் ஏற்படும் பொழுது இது தவிர்க்க முடியாது. சில பேருடைய குணங்கள் அல்லது செயல்கள் நமக்கு துயரத்தை கொடுக்கலாம். அது வெறுப்பாக மாறும். மனதில் நாம் சம்பந்தம் வைத்துள்ள மனிதர்களிடம் வெறுப்போ, கோபமோ இருந்தால் நம் மனம் தியானத்தில் ஈடுபட முடியாது. ஆகவே நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வதாக பாவிக்க வேண்டும். நாம் இந்த உலகில் யார் யாருடனெல்லாம் சம்பந்தம், தொடர்பு, பழக்க வழக்கங்கள் ஏற்படுகிறதோ அவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்வதாக முதலில் பாவனா, attitude, I accept everyone என்ற பாவனையை நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது நாம் இப்ப யூஸ் பண்ற டெக்னிக்கு அந்த பாவனையை மனதிற்கு கொண்டு வருவதுதான் தான் தியானம். நாம் அனைவரையும் நம் மனம் ஏற்றுக்கொள்கிறதாக பாவனா
அனைவரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார்களோ, எப்படி எப்படி செயல்படுகிறார்களோ, எப்படி எப்படி பேசுகிறார்களோ, நடந்து கொள்கிறார்களோ, அவர்களை அப்படி அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். Bring that attitude in your mind. ஏற்றுக்கொள்கிறேன். மனதில் அபியாசம் செய்து அமர்ந்திருக்கவும். நான் அனைவரையும் அவர்களாகவே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால், ஒருவருடைய செயல், குணம் உண்மையில் நம்மை தாக்குவதில்லை. அவர்களை ஏற்றுக்கொள்ளாத மனம்தான் என்னை தாக்குகிறது. மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்னுடைய மனதின் பலகீனம். எத்தனை தவறுகள் செய்தாலும் எப்படி என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, எத்தனை தவறுகள் செய்தாலும், எத்தனை குறைகள் என்னிடம் கண்டாலும், என்னை நான் எப்படி மன்னிக்கிறேனோ, என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, அதேபோல் மற்றவர்கள் தவறை பார்க்கும் பொழுது, அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். நான் என் தவற்றை மன்னித்ததைப் போல், என்னை நான் எல்லா சூழலையும் ஏற்றுக்கொள்வதைப் போல், மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தியானித்து 2 நிமிடம் அமர்ந்திருக்கவும். என் வாழ்க்கையில் நான் பலமுறை சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் இருந்திருக்கிறேன். குறித்த காலத்தில் செல்லாமலும், குறித்த காலத்தில் செயல்களை செய்யாமலும், சோம்பேறித்தனமாகவும், சுறுசுறுப்பானதாகவும், எல்லா குணங்களையும் நான் எப்படி என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, அதேபோல் மற்றவர்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து நான் என்னை ஏற்றுக்கொண்டு வாழக் கற்றுக்கொண்டு விட்டதைப் போல், மற்றவர்களையும் ஏற்று வாழ கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம்.
இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து, கண்களை மெதுவாக திறக்கவும்.